தமிழக மீனவர்கள் 6 பேரை கைது செய்த இலங்கை கடற்படையினர் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய மந்திரி ஜெய்சங்கருக்கு கடிதம். இப்படின்ற ஒரு நியூஸை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம நார்மலா ரொம்ப ஈஸியா ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னு கூட தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இது இன்னைக்கு நேத்து நடக்கலங்க. கிட்டத்தட்ட 1983ல ஸ்டார்ட் ஆகி 43 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனையா? இல்லங்க. தமிழக மீனவர்களுக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனையா? இல்லங்க. தமிழ் பேசுற மக்களுக்கும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனையா? ஆமாங்க. தமிழ் மக்கள் தமிழ் மொழி பேசக்கூடாது, தமிழ் மக்கள் யாரும் படிக்கக்கூடாது, தமிழ் மக்கள் யாரும் வேலைக்கு போகக்கூடாது இப்படின்னு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நிறைய ரூல்ஸ் போட்டாங்க. இதை ஸ்டார்டிங்ல இருந்தே ஸ்ரீலங்கன் மக்களும் தமிழ் மக்களும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழ் மக்கள் மேல அவங்களுக்கு வெறுப்பு அதிகமாகி அவங்களையே அழிக்கணும் ஒழிக்கணும்ன்ற லெவலுக்கு மாறி போச்சு. இதெல்லாம் தப்பு, எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சாருங்க. அதை பார்த்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பயந்தாங்க. நம்மள அவங்க எப்படி நடத்துறாங்களோ அந்த வழியில நம்ம பதில் சொன்னோம்னா அவங்க பயப்படுறாங்கன்னு கத்துக்கிட்டாங்க. வருஷங்க போக போக தமிழ் மக்கள் மேல அவங்களுக்கு வெறுப்பு அதிகமா தான் ஆச்சு. கடைசியில 2009ல மே மாசம் 17, 18, 19 இந்த 3 நாள்ல கிட்டத்தட்ட 1,69,798 பேரை அநியாயமா கொன்னுட்டாங்க. அந்த வெறியை தான் இன்னும் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் நம்ம தமிழக மீனவர்கள் மேல. ராமநாதபுரத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வெறும் 28ல இருந்து 33 கிலோமீட்டர் தாங்க. அப்ப நம்மளுக்கு அவங்க சொந்தக்காரங்களா? ஆமாங்க. ஈழத்தமிழர்களும் ஸ்ரீலங்கா மக்களும் நம்மள சொந்தக்காரங்களா தாங்க பார்த்திருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அப்படி பார்க்கலங்க. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 800 மீனவர்களை கொலை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மட்டும் 54 மீனவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 245 போட்டை அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆஸ் யூசுவல் நம்ம சென்ட்ரல் மோடி கவர்மெண்ட் இதுக்கு எதுக்குமே வாய்ஸ் தரவே இல்லைங்க. இதுவே குஜராத்ல இருக்க ஒரு மீனவனுக்கு பாகிஸ்தான் கவர்மெண்ட்னால பிரச்சனைனா நம்ம மோடி கவர்மெண்ட் ரொம்ப ஆக்ரோஷமா பொங்குறாங்க. ஆனா 43 வருஷமா நம்ம தமிழக மீனவர்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்காக ஒரு ஸ்டெப் கூட எடுக்கலங்க. அதானிக்கு கொலம்போ போர்ட் பிசினஸ் டீல் பண்ணி தரதுக்காக மட்டும் வாயை திறந்து பேசிட்டாரு மோசடி மோடி. ஒருவேளை அவங்க பேசுற இந்தி மொழியில பேசினாதான் நம்ம தமிழக மீனவர்களுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்களா? நம்ம தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அக்கறையே இல்லைங்க. 2009ல ஸ்ரீலங்கால நம்ம தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அழிப்பு மொழி வெறுப்பு அப்படின்றத டிக்ளேர் பண்ணி கனடா நாட்டுல போன வருஷம் ஒரு நினைவு சின்னத்தை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் நினைவு சின்னம் வைக்கணும்னு மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட. நாங்கள் அந்த கோரிக்கை மீண்டும் நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாடு அரசு 2014, 15, 16 காலகட்டத்தில் இதே அரங்கத்தில் இருந்து நாங்கள் அன்றைய ஆளும் கட்சிக்கு வைத்து அதை இப்போ சொல்றோம். தயவு செய்து ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான ஒரு நினைவு சின்னத்தை கடற்கரையோரம் தமிழ்நாடு அரசு தாவேக அரசு எழுப்ப வேண்டும். இது அந்த மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை மட்டுமல்ல, அந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது நாம் கையிட்டு வேடிக்கை பார்ப்பதற்கான நம்மளுடைய மன்னிப்பு கோருகின்ற நிகழ்ச்சியாகவும் இது அமைய வேண்டும். முன்னாடி இந்த ரூலிங் பார்ட்டிஸ் யாருமே இதை பண்ணல. இப்ப வந்திருக்க டிவிகே கவர்மெண்ட் அவங்களோட மேனிஃபெஸ்டோல 12th and 13th பாயிண்டா இதை ஆட் பண்ணிருக்காங்க. மாற்றம் வரணும், நினைவஞ்சலி வைக்கணும், நம்ம தமிழக மீனவர்களை இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் டிவிகே கவர்மெண்ட் காப்பாற்றணும். 17 வருஷமா மே 17 இயக்கம் நினைவேந்தல் பண்றாங்க. நாளைக்கு மே 17 பெசநகர் பீச்ல சாயங்காலம் 4 மணிக்கு எல்லாருமே ஒண்ணு கூடுவோம். 2009ல நடந்த அந்த ஜனசைட்ல தொலைச்ச நம்ம தமிழ் மக்களுக்காக நினைவஞ்சலி செலுத்துவோம் வாங்க.